ஹலோ கைஸ், இந்த வருஷம் நம்ம தமிழ் சினிமாவில் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு படம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போட்ட பட்ஜெட்டில் பாதி கோடி எடுக்க முடியாமல் ஃப்ளாப் ஆன நம்பர் 3 படங்கள் எந்தெந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 3 பா ரஞ்சித் டைரக்ஷனில் சென் விக்ரம் ஆக்டிங்கில் இந்த வருஷம் தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் தங்கலான். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 to 150 கோடி வரையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வேர்ல்டு வைடாக தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 100 கோடி பக்கம் வசூல் பண்ணி ஒரு ஆவரேஜான ஹிட்டாக இருக்குது இந்த படம் தங்கலான் படம். நம்பர் 2 சங்கர் டைரக்ஷனில் கமலஹாசன், சித்தார்த் இவங்கலாம் ஆக்டிங்கில் இந்த வருஷம் தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 to 300 கோடி பக்கம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த படம் வேர்ல்டு வைடா வெறும் 100 கோடி பக்கம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு பிகெஸ்ட் ஒரு ஃபிளாப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நம்பர் 1 சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா சார் ஆக்டிங்ல இப்போ ரீசெண்டா தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 300 to 350 கோடி வரை சொல்லியிருக்காங்க. இந்த படம் நம்ம சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. பட் ஆனால் அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம இந்த படம் வேர்ல்டு வைடா 150 கோடி பக்கம் வசூல் பண்ணி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் லிஸ்ட்ல சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த பத்து தேட்டர்ல பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இந்த படம் ஓகேவான படம் எந்த படம்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.